வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 224 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. சரிங்களா? நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம பிசியில் வந்து ஒரு 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 19 அப்படின்ற நம்பருமே வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா 2 நம்பருமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிசியில் வந்து ஒரு நம்பர் வந்து அவன் பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பரை கேமில் எடுத்து ஆடிடுவான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு பிசியில் வந்து 12 இல்லைனா 19 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். 19 இல்லை 12 அப்படின்னு சொல்லி நான் வந்து 719 712 அப்படின்ற 2 நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 24 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் ஒரு 345, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99, பிசியில் வந்து ஒரு 45, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99, அதுக்கு கீழே அதே சேம் டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49, ஒரு 45. ஓகேங்களா? ஸோ இந்த 49 45ன்னு பார்க்கும்போது இந்த 49 45 99 அப்படி எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸான நம்பர். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த 49 அடிக்கிறானோ அங்கெல்லாம் வந்து ஒரு 45 இல்லை 45 வர இடத்துல ஒரு 99 அப்படின்ற நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸு. ஸோ அந்தபடி வந்து அவன் கேமை கரெக்டாக வந்து இந்த வாரத்தில் வந்து 2 நம்பரை வந்து எடுத்து அடிச்சிட்டான். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 45 45 99 ஒரு 90. ஏன்னா இந்த 49 அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு அதாவது டியூஸ்டே வந்து இந்த 49க்கு ஒரு 99. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 45 ஒரு 99, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49 45. ஓகேங்களா? ஸோ திருப்பாமல் டேரெக்டாக வந்து 49 45 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 49 மறுபடியுமே வந்து இந்த 49 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு 49, இங்கேயுமே வந்து ஒரு 49, இந்த 45 அப்படின்ட்டு இருக்குங்களா? ஸோ இந்த 45க்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45. ஸோ அப்போ அந்த 99 மட்டும் பெண்டிங் இருக்குது. அந்த 99 கரெக்டாக வந்து நாளைக்கு 99 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து பேர் நம்பராக வந்து கரெக்டாக சேம் டேட்டில் சேம் வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்டாக வந்து எடுத்து ஆடிட்டுருக்கான். அதாவது 2 வாட்டி வந்து 45 45 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 45 வந்து 2 டைம் வந்து வந்துருச்சு. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99 மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த 49 பார்த்தீங்கன்னா இந்த 45க்கு ஒரு 49. ஸோ 49மே வந்து 2 டைம் வந்து கேமில் எடுத்து ஆடிட்டான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 99 அப்படின்ற நம்பர் மட்டும் இன்னும் பிசியில் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 99 மட்டும் பெண்டிங் இருக்கிறதுனால கரெக்டாக வந்து வீக்லி சார்ட்டில் இந்த நம்பர் பெண்டிங் வச்சுருக்கான். அதனால் வந்து பேட்டர்னில் கரெக்டாக வர்றதுனால நாளைக்கு ஒரு வேளை பிசியில் வந்து 99 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு நம்பர் நல்ல நம்பரு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபாலோப்பில் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து கேமில் ஆடுங்க. இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் வந்து கரெக்டாக வந்து இந்த 49 அப்படின்ற நம்பர் வந்து போன வாரம் அடித்ததுனால நம்ம அந்த அந்த சீக்வன்ஸில் பேட்டர்ன் எடுக்கும்போது 99 அப்படின்ற நம்பர் வந்து நிற்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 99 அப்படின்றது வந்து வேறு எங்கேயுமே வந்து அவன் அடிக்கலை. ஸோ அதனால் இந்த வாரத்துக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு வேளை வந்து இந்த 49க்கு ஒரு 99 அப்படின்ற நம்பர் வந்து திருப்புறான் அப்படின்னா ஷுவராக வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ பிசியில் வந்து ஒரு 99 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை வந்து வேறு ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க பிசியில் பெண்டிங் வருது, இல்லை என்னோட பெட்டர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டர்னும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பிசியில் வந்து நம்பரை கெஸ் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஏபி போர்டு என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். பிசியில் வந்து 99 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ ஏ போர்டு என்னவா இருக்கும், ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து ஒரு நம்பர் வந்து
வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 99 அப்படின்ற நம்பர் வந்து இங்கே வந்திருக்க பாருங்க. அதாவது ஏசியில் வந்து ஒரு 99, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 95. ஓகேங்களா? ஸோ இந்த 99 வர இடத்துலலாம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். அதுவும் கண்டினியூஸாக வந்து போன மாதம் கரெக்டாகவே வந்து அந்த பேட்டர்னில் வந்து 95 95 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கான். ஸோ அந்த ஒரு வேளை இந்த 99, அதாவது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டில் வந்து 345, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 699 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த 99க்கு அந்த 95 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அடிக்கணும். இங்கே வந்து எப்படி வந்து 95 வந்து அடுத்தடுத்த நாள் அடித்தானோ அதே பேட்டர்னில் நாளைக்கு ஒரு வேளை நம்பர் வருது அப்படின்னா இந்த 99க்கு அவன் வந்து ஏபியில் வந்து 95 அப்படின்னு டேரெக்டாக அவன் அடிக்காமல், ஏன்னா அவன் இங்கே வந்து ஈஸியாக வந்து 95 ஏபிலையும் ஏசிலையும் வந்து கொடுத்துட்டான். நம்ம பிசிலையுமே ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வாட்டி வந்து அதை திருப்பி, அதாவது நம்ம பிசியில் வந்து ஏற்கனவே வந்து 99 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ 99 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு வேளை இந்த 95 வருது அப்படின்னா ஏ போர்டில் வந்து 5 அப்படின்னு சொல்லி வந்து 599 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஏ போர்டில் 5 அப்படின்ற நம்பர் வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டினியூவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 5 அப்படின்ற நம்பர் வந்து இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஒரு வேளை நாளைக்கு இந்த நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு 5 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து கொடுக்குறேன். ஏபி போர்டில் வந்து 59, பிசி போர்டில் வந்து 99. ஸோ டோட்டலாக நான் கொடுக்குற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வந்து 599 அப்படின்ற நம்பர் வந்து நான் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த பேட்டர்னில் நாளைக்கு கேமில் எடுத்து ஆடுறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் நமக்கு நல்லாவே வந்து சூட் ஆகும். சரிங்களா? ஸோ பிசியில் வந்து 99, ஏபியில் வந்து ஒரு 59, இது ஒரு நல்ல நம்பரு. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது நம்பர் வந்து இந்த பேட்டர்னில் உங்களுக்கு என்னோட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. இது என்னோட கெஸ்ஸிங்கு. ஸோ என்னோட பேட்டர்னில் ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபாலோ அப்லேயும் ஒரு சில நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். பிசியில் பெண்டிங் இருக்க நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து புது பேட்டர்ன் எடுத்து இன்றைக்கி நாளைக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வின்னிங் வந்து யாராலுமே வந்து கன்ஃபர்மேஷனாக 100% வந்து இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. இது முழுக்க முழுக்க ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஸோ என்னோட பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நாளைக்கு உங்களுக்கு சேம் என்னோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் சேமாக வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட கண்டினியூஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களால் சீக்கிரமாக வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இது மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.